மிதுன ராசி மெய்யன்பர்கள் திங்கட்கிழமை அன்று திங்களுடைய ஓரையில் சந்திரனுடைய ஓரை, சந்திரன் ஓரை காலையில் 6 to 7, சந்திர ஓரையில் முருங்கை மரத்துக்கு காப்பு கட்டணும். 8 திக்கும் பச்சரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசி ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துங்க. அதாவது மொத்தத்தில் 108 ஸ்பூன் பச்சரிசி இருக்கணும் கையில். இல்லை நெல் இருந்தாலும் சரி, பச்சை நெல் இருந்தாலும் ஓகே. ஓம் சந்திராய நம, இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. 8 திக்குலையும் ஓம் சந்திராய நம 108 முறை 108 முறை 108 முறை 108 முறை சொல்லிட்டு சொல்லி அந்த அரிசி போட்டு 108 உரு போடணும். அப்போ 108 உரு போட்டுட்டு அந்த அரிசியை போட்டு உரு போடணும். ஓம் சந்திராய நம, ஓம் சந்திராய நம. அந்த மரத்தை சுற்றி 8 திக்குலையும் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீராள் அந்த மரத்துடைய வேற முதல்ல பறிச்சிடணும். வடக்கு போகக்கூடிய வேற பறிச்சிடணும். பறிச்சுட்டு அதுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணணும். பன்னீர் அபிஷேகம் பண்ணி ஜவ்வாது போட்டு வைக்கணும். சந்தனமும் ஜவ்வாதும் கலந்த பொட்டு, மஞ்சள். கண்டிப்பாக இதுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த வீடு அந்த இடத்தையே மஞ்சள் தண்ணியால் சுத்தம் பண்ணிடணும். முதல்ல சுத்தம் பண்ணிட்டு தான் அந்த மரத்துக்கிட்ட காப்பு கட்டி வரையா. காப்பு கட்டுறது என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. நறுமணமான மலர்கள், மாயிலையே போதும். சனி மூலையில் மாயிலை ஒன்று மட்டும் போதும். மாயிலை வச்சு சனி மூலையை பார்த்து ஒரு கட்டு மாயிலையில் முதல்ல மொட்டையாக மாயிலை கட்டிக்கணும். எல்லா இதுக்கும் சொல்கிறேன். காப்பு கட்டுதல் என்பது பெரிய விஷயம் இல்லை. எல்லா ராசிக்காரருமே காப்பு கட்டுற முறையை சொல்கிறேன், கேட்டுங்க. அந்த மாயிலை ஒரு பிடிச்சபடி எடுத்து அதை நல்லா கட்டி போட்டு அந்த மரத்தில் அந்த மாயிலை இருக்கிற இடம் எங்கேன்னு கேட்டால் சனி மூலையை நோக்கி பார்க்கணும். அந்த அளவில் மரத்தோட வச்சு கட்டிட்டு அதுக்கு பூ பொட்டுலாம் வச்சுருங்க. மல்லிகைப்பூ இந்த மாதிரி வச்சு காப்பு கட்டுதல். அப்போ வேண்டிட்டு வைக்கணும். குலதெய்வம் இந்த விஷயத்துக்காக உங்களுக்கு முக்கியத்துவம் செய்கிறேன். எனக்கு இதை நீ அருளாசி பண்ணணும், இந்த உன்னுடைய வேர் மூலமாக எனக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதுதான் காப்பு கட்டுற முறை. குலதெய்வம் இஷ்ட தெய்வம்லாம் வேண்டிக்கங்க. ஆதிதேவதா, இஷ்ட தேவதா, பெரிய தேவதா 3 தேவதையும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் முறையாக 8 திக்குலையும் அஷ்டபந்தனம், 8 திக்குலையும் பந்தனம் பண்ண வேண்டாம். 8 திக்குலையும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி உரு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த வேரை பறித்து எடுத்துகிட்டு அதை திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சந்திர ஓரையில் மீண்டும் அடுத்த வாரத்தில் அம்மா கையால், உங்களுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க கையால் அதை தாயத்தில் அடைச்சி கட்டிக்கிட்டிங்கன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்களும் பல முன்னேற்றங்களும் இருக்கும். இது அனுபவம். ஆகவே மிதுனராசி அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள்.